நம்ம ஒரு நெகிழ்வான தருணத்துல இணைஞ்சிருக்கோம். ஏன்னா முத்துராமலிங்கனாரோட பிறந்த நாள் இந்த வாரம் முழுமே கொண்டாட்டமா இருக்கும். அதை முன்னிட்டு இளைஞர்கள் தன்னோட செல்லுல வாட்ஸ்அப் செயலியிலயோ பேஸ்புக்லயோ முத்துராமலிங்கனார் அவர்களோட ஸ்டேட்டஸ் போடுறத பாக்க முடியுது. இது மகிழ்ச்சியான விஷயம். இவங்க அந்த தலைவரை புரிஞ்சுதான் ஸ்டேட்டஸ் போடுறாங்களா அப்படின்றதுல ஒரு நெருடல் இருக்கு. இல்ல எனக்கா ஒருத்தர் பண்றாங்க அப்படின்றதுனால நானும் பண்ணணும் அப்படின்னு காப்பி பேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் ஏன் தியாகின்னு நம்ம சொல்றோம், அதுவும் தேச தியாகி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோ தொடங்குறப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு நெருடல் இருக்கும், ஏன் கோபம் கூட இருக்கும் என் மேல. ஏன்னா அவரோட பின் ஓட்டை எடுத்துட்டு வெறும் முத்துராமலிங்கனார் அவர்கள் மட்டும் சொல்லியிருப்பேன். அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் என் மேல எழுந்திருக்கலாம். ஆனா அதை தெரிஞ்சேதான் நான் இது பண்ணேன். நீங்க ஒரு தலைவர்கள் மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமானவர் மட்டும் இல்ல. அவரு முத்துராமலிங்கனார் அவர் தேச தலைவர், தேசத்துக்கே சொந்தமானவர். அவரை ஒரு சின்ன வட்டத்துல அடைக்கிறது, அவர் ஒரு குறுகிய இதுல அடைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் அந்த பின் ஒட்டை நீக்கிட்டு சொன்னேன். மாணவர்கள் முதல்ல அவர் தேசிய தலைவர் ஏன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவர் சுதந்திர போராட்டத்திற்காகவோ பல தியாகங்களை செஞ்சிருக்காரு. அதை அதுல வெற்றியும் காண்டிருக்காரு. உயிரோட இருக்கிறப்பே சுதந்திரத்தையும் கண்டுட்டாரு. அவர் தேச தலைவர் அப்படின்றதையும் தாண்டி இப்ப நடப்புல ஜாதிய மற்றும் மத மோதல்கள் நிறைய இருக்கு. அதுக்காக அவர் என்னென்ன பாடுபட்டாரு அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டேட்டஸ்ல வைக்கிற மாணவர்கள் இல்ல இளைஞர்கள் இல்ல முதியோர்கள் எல்லாருமே தலைவரை நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம். ஆனா அவரோட கருத்தியலோட நம்ம ஒன்று போயிருக்குமா? இப்ப நம்ம தந்தையோட போட்டோவே வைக்கிறோம், ஆனா அவரோட கருத்தியலுக்கு ஒன்றி போயிருக்குமா அப்படின்றதான் பாக்கணுமே ஒழிஞ்சு படத்தை எல்லாருமே வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் அப்படின்னு போறது ஒரு இழிவான, அதை அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி அப்படின்றது என்னோட கருத்தியல். அவர் சாதிய மற்றும் மதத்துக்காக என்னென்னலாம் இது பண்ணிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மதத்துக்காக என்னென்ன பண்ணிருக்காரு. அவர் பிறப்பிலேயே ஒரு இஸ்லாமிய தாயின் பாலூட்டுதலின் பேரு தான் வளர்ந்தவர். அப்போ இயற்கையாவே அவர் மதச்சார்பின்மையை நம்ம பார்க்க முடியுது. அவர் ஒரு பெரிய பற்றாளரா, அதாவது தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் தன் இரு கண்களாக கொண்டவர். அந்த அளவுக்கு இதா இருந்தாலும் அவர் மத நல்லிணக்கத்தை பின்பற்றுவராகவும் இருந்தாரு. அடுத்து சாதிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்காண்டி பல போராட்டங்கள் நிறைத்து இருந்தாலும் சாதியம் முன்னிட்டு அவர் பண்ண போராட்டம் பரம்பினர் சட்டத்திற்கு எதிராக அவர் நிறைய போராட்டங்களை நிகழ்த்தியிருக்காரு. அதுல வெற்றியும் கண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் செஞ்ச பங்களிப்பு தான் ஆக சிறந்தது. மீனாட்சி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்டவர்கள் சென்று எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில வைதிக ஐயர் அவரோட சேர்ந்து அவரு போராட்டம் கண்டிருக்காரு. இல்லாம தன்னோட சொத்து ஒரு பங்கா பிரிச்சு அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இது பண்ணியிருக்காரு. இப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த நபரை நாம ஒரு ஜாதி தலைவரா குறுக்கி எடை போற்ற கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் நான் அந்த பின் ஒட்டை எடுத்துட்டேன். நன்றி.